அலைக்கும் ஓ ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என் உயிர் போனாலும் என் இறைவன் ஒருவனே என்கின்ற இந்த தொடர் உரையிலே இறைவன் நமக்கு ஏராளமான சோதனைகளை கொடுப்பான். அந்த சோதனைகள் இறைவன் புறத்திலிருந்து நேரடியாக நமக்கு வருகின்ற பொழுது வெறுமனே இழப்புகளாக, கஷ்டங்களாக, நஷ்டங்களாக, சேதங்களாக மட்டும் இல்லாமல் வரவுகளாக, அருட்கொடைகளாக, ஏராளமான வளங்களாக இறைவன் கொடுத்தும் நம்மை சோதிப்பான். மைனஸாக, நெகட்டிவாக மட்டும் சோதனை இல்லாமல் பாசிட்டிவாக, மகிழ்ச்சியாக, லாபகரமான வாழ்க்கையாக, நிம்மதியான வாழ்க்கையாக, ஆரோக்கியமான வாழ்க்கையாக, வலிமையான உடல் அமைப்போடு, அழகான தோற்றங்களோடு இப்படியாகவும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான் என்பதற்கான பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஒரு சம்பவத்தின் தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு அறிய இருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் தன்னுடைய அவையில் இருக்கிற பொழுது சொல்கிறார்கள், ஹுதுஹுது பறவை எங்கே போனது என்று தெரியல. அப்போ அந்த பறவை வருகிறது. அப்பொழுது அது சுலைமான் நபி அவர்களிடத்தில் சொல்கிறது, நான் ஒரு ஊரை கடந்து வந்தேன். அந்த ஊரில் உள்ளவர்கள் ஒரு அரசிக்கு கட்டுப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் சூரியனை சிரமணிகிறார்கள், சூரியனை வணங்குகிறார்கள் என்பதாக சொல்லுகிறது. இப்பொழுது அந்த அரசி இடத்திலே இந்த மார்க்கத்தை சொல்லி அனுப்புவதற்காக தன்னுடைய தூதுத்துவத்தை, தன்னுடைய அரசாட்சியை பற்றி எடுத்துரைப்பதற்காக ஒரு கடிதத்தை எழுதி இந்த பறவையின் வழியாக அந்த ஊருக்கு சுலைமான் நபி அவர்கள் கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த ஹுதுஹுது பறவை குறிப்பிட்டது அந்த பெண்ணிடத்தில் ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்கிறது என்று. அப்ப சுலைமான் நபி அவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அந்த சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வருபவர் யார்? கடிதம் என்னன்னு கேட்டால், அந்த அரசி உடனடியாக சுலைமான் அவர்களை சந்திக்க வேண்டும். சில கட்டளைகளோடு அனுப்பப்பட்ட கடிதம். அந்த கூட்டத்தார் சுலைமான் நபி அவர்களை சந்திப்பதற்கு முன்னதாகவே அவர்களுடைய சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பவர் யார்? ஜின்களை வைத்துத்தான் சுலைமான் நபி கேட்கிறார். அந்த நேரத்தில் இஃப்ரீத் என்கிற ஜின் பேசுகிறது. திருக்குரான்ல 27வது அத்தியாயம் 39வது ஆயத்திலே பார்க்கலாம். கால இஃப்ரீத்து மினல் ஜின், ஜின் இனத்தை சேர்ந்த இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் சொல்கிறது, ஆனா ஆத்திக பிஹி கபுல அன் தக்கூமமின் மகாமிக், உங்களுடைய இடத்திலிருந்து நீங்கள் எழுவதற்கு முன்னால், உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல, எந்திரிக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வந்துடுவேன், எனக்கு அது முடியும் என்பதாக அந்த ஜின் சொல்கிறது. அந்த நேரத்தில் அதை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு ஜின் பேசுகிறது, இந்தஹு இல்மும் மினல் கித்தாப், வேதத்தை பற்றிய ஞானத்தை அறிந்திருக்கிற இன்னொரு ஜின் சொல்கிறது, ஆனா ஆதீக பிஹி கபுல ஐ எர்த்தத்த இலைக்க தரஃபுக், உங்களுடைய கண் இமைக்கும் முன்பாக, அப்படி கண்மூடி திறக்கும் முன்பாக நான் கொண்டு வருகிறேன் என்பதாக சொல்லிவிடுகிறது. சொன்ன மாத்திரத்திலே ஃபலம்மா ரஆஹு, சுலைமான் நபி கண்ணை மூடி திறக்கிறார்கள். அங்கே முஸ்தகிர்ருன் இந்தஹு, அந்த சிம்மாசனம் பக்கத்தில் இருக்கிறது. கண்ணை மூடி திறந்த உடனே இங்கே வந்துருச்சு. இந்த தருணத்தில் சுலைமான் நபி என்ன சொன்னார் என்பதைத்தான் இன்றைய உரையில் நாம் அறிகிறோம். இறைவன் குறிப்பிடுகிறான், அங்கே சுலைமான் நபி சொல்கிறார், கால ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடை. எது? ஜின்கள் வசப்படுத்தப்பட்டார்களே, அது இறைவனிடமிருந்து வந்த அருட்கொடை. இருவரும் எந்த அளவிற்கு கட்டுப்பாட்டையும் அந்த சுலைமான் நபி சொன்ன உடனேயே செயல்படுவதற்கு முந்தி வரக்கூடிய தன்மையையும் காட்டியிருக்கிறார்கள். ஒருத்தர் என்னடான்னா எந்திரிக்கிறதுக்குள்ள கொண்டு வரேங்கிறார், இன்னொருத்தர் இல்ல கண்ணிமிக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வருகிறேன் என்று போட்டி போட்டு கொண்டு வருகிறார்கள். இது சுலைமான் நபி மீதான ஆற்றலில் வந்ததல்ல, இறைவனின் அருட்கொடை. அங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்திலே பார்ப்பது என்ன தெரியுமா? அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா இந்த அருட்கொடை வழங்கப்பட்டதற்கு? இப்படிப்பட்ட ஜின்கள் எனக்கு வசப்படுத்தப்பட்டதற்காக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேனா, அல்லது இறைவனை நன்றி மறக்கிறேனா, நிராகரிக்கிறேனா என்று அல்லாஹ் சோதிப்பதற்குத்தான் இப்படி ஏற்படுத்துகிறான். இப்படி வரும்போது எப்படி மனசு வரும்? இப்போ ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, மாணவர்கள் இருக்கிறாங்க.
மாணவர்கள் அந்த வாத்தியாருக்கு ரொம்ப கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எப்பா தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்குறாரு. இந்த 2 மாணவரும் போட்டி போட்டு ஓடுறாங்க. ஒருத்தரை விட ஒருத்தர் முண்டி அடிச்சு கொண்டு வந்து கொடுத்துறாரு. அப்போ அவருக்கு ஒரு மனசுல ஒரு வகையான மிதப்பு இருக்கும். நல்லா தான் நம்ம கட்டுப்படுறாங்க, போட்டி போட்டுலப்பா செய்கிறாங்க என்பதாக அவர் நினைப்பார். இது மாதிரி சுலைமான் நபி இடத்திலே வருகிற பொழுது நமக்கு இந்த அளவிற்கு அவர்கள் அடங்குகிறார்களே, பயப்படுகிறார்களே, சொன்னதை கரெக்டாக செய்கிறார்களே என்ற மாதிரியான எண்ணத்தில் நான் என்கின்ற ஒரு நிலை வந்து விடக்கூடாது. அல்லாஹ் இதை ஏற்படுத்தி காட்டுகிறான். அல்லாஹுக்குத்தான் எல்லா புகழ், இது அல்லாஹுவின் அருட்கொடை, நம்ம பங்களிப்பு இல்லை என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்துல எதை குறிப்பிடுகிறார்கள்? இங்கே இந்த தருணத்தில் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேனா, அல்லாஹுவின் மீதான நன்றியை மறக்கிறேனா என்று அல்லாஹ் இப்ப சோதிக்கிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய வளங்களில் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நன்றியை மறக்காமல் அவனை நிராகரிக்காமல் இருக்க வேண்டிய நிலை நமக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், வமன் ஷக்கர ஃப இன்னமா யஷ்குர்லி நஃப்ஸிஹி, யார் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்குத்தானே நன்றி செலுத்திக் கொள்கிறார். இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவன் நல்ல நிலையில் வாழ்வான், அவனுக்குத்தான் அது நல்லது. ஒமன் கஃபர, யார் இறைவனுக்கு நன்றி செலுத்த மறுக்கிறானோ மறக்கிறானோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் கரீம், இறைவன்தான் தேவைகள் அற்றவன். இவர்களுடைய அந்த நன்றியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து நன்றி தெரிவிக்காவிட்டால் கவலைப்படுபவன் அல்ல இறைவன், அவன் சங்கை மிக்கவன். நன்றி தெரிவித்தானே ஆனால் நன்றியோடு நடக்கக்கூடியவனுக்குத்தான் நல்லது என்பதாக சுலைமான் நபி அவர்கள் அங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். இப்படியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ இறை தூதர்களிடமிருந்து பல வளங்களை எடுத்து சோதித்தான். சோதிக்கப்பட்டவர்களில் உச்சபட்சமான இடத்தில் உள்ளவர்கள் நபிமார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கடுமையான சோதனைக்கு ஆளானவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் அன்பியா, நபிமார்கள் தான் அதுல முதல் இடம். அப்படி சோதிக்கப்பட்டவர்கள் பட்டியல்ல அருள் வளங்களை அல்லாஹ் கொடுத்து சோதித்திருக்கிறான் என்றால் அதில் சுலைமான் நபியும் ஒருவர். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் மனித குலத்தை எப்படி எல்லாம் சோதிக்கின்றான் என்பதற்கு இன்னும் சில செய்திகளை குர்ஆனிலே நாம் பார்க்கலாம். ஜின் என்கிற அத்தியாயத்தில் 72வது அத்தியாயம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அங்கே சொல்லப்படுகிறது, ஃபமன் அஸ்லம, யார் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறாரோ, யார் இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொள்கிறாரோ, இறைவனுக்கு கட்டுப்பட்டு விடுகிறாரோ, ஃபஉலாயிக தஹர்ரவு ரஷதா, அவர் என்ன செய்கிறார்? நேர்வழியை அடைந்து கொண்டார். வ அம்மல் காசித்தூன், அநீதி இழைத்தவர்கள் ஃபகானூ லி ஜஹன்னம ஹதபா, அவர்கள் நரகத்திற்கு விறகாக ஆகிவிடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வ அல்லவிஸ்தகாமு அல தரீகத்தி, இந்த நேர்வழியை ஏற்றவர்கள், இந்த சத்தியத்தை ஏற்றவர்கள் இதே வழியிலே பயணிப்பார்களே ஆனால் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களை அல்லாஹ் சோதிப்பான். எப்படி சோதிக்கின்றான்? ல அஸ்கைனாக்கும் மாஅன் கதகா, அவர்களுக்கு ஏராளமான தண்ணீரை புகட்டுவதற்கு கொடுப்போம். லி நஃப்தினஹும் ஃபீஹ், அதிலே அவர்களை சோதிப்பதற்காக கொடுப்போம். மழை நீரை இறக்கி வைக்கிறான். அந்த மழை நீரை இறக்கி வைத்துக் கொண்டு இறைவனை நம்பியவர்களுக்கு ஏராளமான மழையை பொழிவிக்க செய்து சோதிக்கின்றானாம். எப்படி சோதிக்கின்றான்? மழை பொழிகிறது, மழையை பார்க்கிற மக்கள் என்ன செய்வார்கள்? இது ஒரு வகையான சோதனை. மழை இல்லாத பஞ்சமும் சோதனை. மழை இல்லை, ஊர்ல மழை இல்லையேன்னு கவலைப்படுகிறான். இப்பொழுது என்ன செய்கிறான்? அப்படி சோதிக்கப்படுபவன் அல்லாட்ட கையேந்துகிறான், கரெக்டா நடந்துக்கிறான். அதே நேரத்தில் சிலர் முட்டாள்தனமாக என்ன செய்வார்கள்? மூட பழக்க வழக்கங்களை கையில் எடுப்பார்கள். கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இப்படியாக ஏராளமான மூட பழக்கத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் மழை பொழிகின்ற பொழுதும் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்பதை மறந்து விடுகிறார்கள். மழை பொழிகின்ற பொழுதும் அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த மழையை கொடுத்தவன் யார்? இறக்கி வைத்தவன் யார்? அல்லாஹ் இதை செய்தான் என்ற நம்பிக்கை இவன்கிட்ட இருக்கிறதா, அல்லது அந்த நேரத்தில் இவனுடைய நம்பிக்கை செதறி விடுகிறதா? இந்த நட்சத்திரம் அங்க வந்திருக்குது, அந்த நட்சத்திரம் இங்க வந்திருக்குது, அப்படின்னா மழை வரும், நட்சத்திரங்களின் இயக்கங்களால் தான் மலைகள் பொழிகின்றன என்று சொல்வானே ஆனால் அவன் யார்? அல்லாஹுவை மறுத்து நட்சத்திரங்கள் மீது ஈமான் கொண்டவனாக போய்விடுகிறான். இல்லை, அல்லாஹுதான் மலையை இறக்கி வைத்திருக்கிறான் என்று ஒருவன் நம்புவானே ஆனால் நட்சத்திரங்களின் இயக்கங்களினால் தான் மழை வருகிறது என்பதை மறுத்து அல்லாஹுவை ஈமான் கொண்டவனாக வந்து விடுகிறான்.
இன்னைக்கு சொல்றாங்களே, சுரையான் ஒரு நட்சத்திரம் வந்தா கொரோனா போயிரும்னு சொல்லி, இந்த ஒரு நோய் நிவாரணத்திற்கும் ஒரு நட்சத்திர இயக்கத்திற்கும் தொடர்புபடுத்தி ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தின் அடித்தளத்தை தகர்க்கக்கூடிய வகையிலான பேச்சுக்களை மக்கள் பேசுகிறார்களே, இதே மாதிரி தான் இந்த மழையின் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான், வளங்களை கொடுத்தும் சோதிப்பான். இன்னொரு சம்பவத்தையும் நீங்கள் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அந்த சமுதாயத்தில் ஒரு கடுமையான கொடுமை நடக்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்பாவி மக்களை எல்லாம் அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் கடுமையாக சித்திரவதைப்படுத்துகிறார்கள். அப்படி சித்திரவதைக்கு உள்ளாக்குகிற நேரத்திலே அந்த மக்கள் நொந்து நூலாய் போய் அங்கே இருக்கிற பிள்ளைகள் அடித்து விரட்டப்படுகிறார்கள், ஊரிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். இந்த தருணத்தில் நாம் இந்த கொடுமைக்காரர்களை எதிர்த்து போரிட வேண்டும். போரிட வேண்டும்னா என்ன வேண்டும்? நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும். ஆட்சி அதிகாரம் இல்லாமல் போர் கடமை ஆகாது என்பதற்காக அங்கே இருக்கிற இறை தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், இஜ்அல் லனா மலிக்கன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், எங்களுக்கு ஒரு அரசரை நியமனம் பண்ணுங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யணும்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனேயே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது உங்களுக்கு போர் கடமையாக்கப்பட்டால் நீங்க பின்வாங்க மாட்டீங்களே, எல்லாம் ஓகே, ரெடி பண்ணிட்டோம், நீங்க பின்வாங்குவீங்களா? இல்ல இல்ல, நாங்க எப்படி பின்வாங்குவோம்? எங்களுடைய பிள்ளைகள் நசுக்கப்படுகிறார்கள், விரட்டப்படுகிறார்கள், நாங்க எப்படி பின்வாங்குவோம்? எங்களுக்கு ஒரு அரசர் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன உடனேயே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இறைவன் புறத்திலிருந்து செய்தியை பெற்று சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு தாலூத்தை அரசராக ஆக்கிவிட்டான் என்பதாக சொல்கிறார்கள். இது திருக்குரான்ல 2வது சூரா பக்கராவுல 240 வசனத்திலிருந்து பார்க்கலாம். தாலூத்தை உங்களுக்கு அல்லாஹ் அரசனாக நியமித்து விட்டான் என்று சொன்ன உடனேயே அந்த மக்கள்கிட்ட இருந்து அப்படியே ஒரு திருப்பி போட்டு கேள்வி கேட்கிறாங்க, என்ன அவருக்கு போய் அரசாட்சி, அவருக்கு என்ன அரசருங்கிற பட்டம், அவரை விட நாங்க வசதியானவர்கள், எங்களுக்கு இல்லை என்று முதல்ல உள்ள எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நாங்கள் நசுக்கப்படுகிறோம், எங்களுக்கு ஒரு அரசாட்சி இருக்க வேண்டும், ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும், அந்த அரசர் எங்களை வழிநடத்த வேண்டும், நாங்கள் யுத்தம் புரிய வேண்டும் என்கிற நோக்கம் மட்டும்தான் இருந்தது. ஆட்சியாளர்னு ஒரு நியமிக்கப்பட்ட உடனே இவரு எப்படி நம்மளை விட பெரிய ஆளா ஆகலாம், இவருக்கு எப்படி நம்ம கீழ்ப்படியலாம் என்கிற இந்த நோய் அங்கே வந்து விடுகிறது. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார்கள், அப்படி கிடையாது, உங்களை விட வசதியில் அவர் குறைந்தவர்களாக இருந்தாலும் கல்வியிலும் வலிமையிலும் அவர் நிறைந்தவராக இருக்கிறார், அவரை அல்லாஹ் நியமிச்சிட்டான், அவ்வளவுதான், கட்டுப்பட்டு போரிடுங்கன்றாங்க. அந்த நேரத்தில் தாலூத்துடைய தலைமையில் போருக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் தாலூத் அந்த மக்களிடத்திலே சொல்கிறார், அந்த அரசருக்கு கீழே தாவூது நபியும் ஒரு போராளியாக போர் வீரனாக கலந்திருக்கிறார் போர்க்களத்தில். இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் ஒரு ஆற்றை சந்திக்கிறார்கள், அந்த ஆற்றை கடக்கின்ற நிலைக்கு வருகிறார்கள். அப்பொழுது இந்த தாலூத் சொல்கிறார், இன்னல்லாஹ முப்தலீக்கும் பின்னஹ்ரின், தோழர்களே, அல்லாஹ் இப்பொழுது இந்த ஆற்றின் மூலம் உங்களை சோதிக்கின்றான். ஃபமன் ஷரிப மின்ஹு, யாராவது தண்ணீர் தாகத்திற்காக இந்த ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து குடிப்பீர்களானால் ஃபலைஸ மின்னி, அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் கிடையாது. வ மல்லம் யத்அமுஹு ஃபஇன்னஹு மின்னி, யார் அதிலிருந்து சாப்பிடவில்லையோ அவர் என்னை சேர்ந்தவர்கள். இல்லா மன் இக்தரஃப குர்ஃபதம் பியதிஹி, ஒரு கையளவு ஒரு கவள அளவு எடுத்து குடித்தவர்களை தவிர. அப்படியே குடிச்சாலும் ஒரு கையளவு குடிச்சிங்களா பிரச்சனை இல்லை, அப்படி குடிக்காதவர்கள் தான் என்னை சேர்ந்தவர்கள், குடித்தவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை. ஒரு அரசர் சொல்லுகிறார், கட்டுப்படுபவர்கள் யார், நிராகரிப்பவர்கள் யார், கீழ்ப்படிபவர்கள் யார், எதிர்த்து நிற்பவர்கள் யார் என்கிற சோதனை அங்கே வருகிறது. அல்லாஹ் அங்கே எப்படி சோதிக்கின்றான்? பசியையும் பட்டினியையும் கொடுத்து சோதிக்கவில்லை, அந்த கண் முன்னால் அந்த நீர் வளத்தை கொடுத்து குடிக்கிறவன் யாரு, குடிக்க மறுக்கிறவன் யாரு. அந்த அரசரின் கட்டளைக்கு ஏற்ப இறைவன் இப்படி சோதனை கொடுத்திருக்கிறான். தண்ணியை குடிக்காம நாம தாகித்து இருப்போம் என்று நிக்கிறவன் யாரு, இல்ல அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது என்று தண்ணீர் பருகுவன் யார் என்று நீரை கொடுத்துத்தான் அங்கே சோதிக்கிறான். இப்படியும் சோதனை வரும். அதே மாதிரி இந்த சோதனைகளை பொறுத்த வரைக்கும் அதில் தாக்கு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிற நாம் எந்த மாதிரியான துன்பங்களை, இழப்புகளை, கஷ்டங்களை சோதனையாக சந்தித்தாலும், பெரிய பெரிய அருள் வளங்களை சோதனைகளாக சந்தித்தாலும், எதிர்ப்புகளை சோதனைகளாக சந்தித்தாலும், அதை எதிர்கொண்டு இந்த கொள்கையில் இருப்பவன், கொள்கையிலேயே இறப்பவன் தான் முஸ்லிமாக இருக்க முடியுமே தவிர, இந்த கொள்கையை ஏற்றவர்கள் சோதனை என்று வருகிற நேரத்தில் அதை எதிர்கொள்ள தாக்கு பிடிக்க முடியாமல்
தலைகீழாக கொள்கையிலிருந்து தடம் புரள்வார்களே ஆனால் அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் என்பதையும் அல்லாஹ் தெள்ளத் தெளிவாக குர்ஆனில் குறிப்பிடுகிறான். திருக்குர்ஆன்ல நீங்க 22வது அத்தியாயம் ஹஜ் என்கிற சூறாவில் 11வது வசனத்துல பார்க்கலாம். வமினன்னாஸ், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், மை யாபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், ஒரு விளிம்பில் நின்று அல்லாஹுவை வணங்கி கொண்டிருப்பார்கள். அதாவது அல்லாஹுவை வணங்குவோம் எப்படி இருப்பான்னா இப்படி எப்படி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்வார்களே, விளிம்பில் நின்று வணங்கி கொண்டிருப்பார்கள். ஃபஇன் அஸாபஹு கைருன், அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹுவை நம்புற விஷயத்துல தனக்கு சாதகமா நடந்த நான் ஈமான்தாரி, நமக்கு சாதகமா நடக்கலைன்னா அப்படி ஒரு இறைவனே தேவையில்லை என்ற அளவுக்கு ஓடி போய் விடுவார்கள். அப்படிப்பட்ட விளிம்பில் ஈமான் கொண்டிருப்பவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன் அஸாபஹு கைருன், அவர்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுமானால் இத்துமா அன்னபிஹி, திருப்தி அடைந்து கொள்கிறார்கள். இன் அஸாபஹு ஃபித்னா, அவர்களுக்கு ஒரு சோதனை வருமானால் இன் கலபாலா வஜீஹி, தலைகீழாக மாறிவிடுகிறார்கள். இந்த மாதிரி தலைகீழாக கொள்கையிலிருந்து மாறுபட்டவர்கள் ஹசிர துன்யாவல் ஆகிரா, இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைந்து விட்டார்கள். இதுதான் ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, தெள்ளத் தெளிவான இழப்பு, நஷ்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது வரக்கூடாது. நாம் எந்த மாதிரியான ஈமான்தாரிகளாக இருப்பது? விளிம்பில் நின்று ஈமான் கொள்வதை போன்றா? விளிம்புனா என்ன? ஸ்லிப் ஆயிருவான். உச்சகட்டமான ஒரு மலை ஓரத்தில் நிற்கக்கூடியவன் ஓரத்தில் என்று வந்து விட்டாலே விழுவான். விழலாம், விழாமல் தப்பிக்கலாம். அதிலிருந்து சுதாரித்து மையப்பகுதிக்கு வந்தவன் தப்பித்துக் கொள்வான், விழமாட்டான். ஆனால் விளிம்பில் இருப்பவன் தவறி விடுவான். பொதுவான இடத்திலே வீட்டை கட்டுபவன் தப்பித்துக் கொள்வான். ஆற்று ஓரங்களில் வீட்டை கட்டவன் அந்த நேரத்தில் நீர் அடித்து செல்கிற பொழுது வீடு சிதைந்து சின்னா பின்னம் அடைந்து விடும். எல்லோருக்கும் தெரிந்தது தானே. நம்முடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய எல்லா திட்டங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நிலைப்பாட்டின் மையப்பகுதியில் இருந்தோமேயானால் பிரச்சனை இல்லை. ஒரு விளிம்பில் நிற்போமேயானால் நாம் தவறி விடுவோம். இதே நிலைதான் ஈமான் கொள்வதிலும். அல்லாஹுவை விளிம்பில் நின்று நம்புபவர்களாக இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறேன், அது பிளஸோ மைனஸோ அல்லாஹ் சோதிப்பதற்கு கொடுக்கிறான், எதையும் எதிர்கொள்வேன் என்று இருந்தால் மட்டும்தான் இம்மையும் மறுமையும் நமக்கு லாபகரமாக அமையும். இல்லை, தேவைக்கு நான் அல்லாஹுவை நம்புவேன், எனக்கு சாதகமாக அமையாவிட்டால் அப்படி ஒரு கடவுளே இல்லை என்று தலைகீழாக கொள்கையை விட்டு ஒதுங்கி செல்பவன் உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளியாக போய்விடுவான் என்பதை மனதில் சுமந்து கொண்டு அல்லாஹுவை உறுதியாக நாம் நம்ப வேண்டும். இப்படி நம்புகிற பொழுது நம்ம எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சனைகள் என்ன, சோதனைகள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள்ல மிக முக்கியமான ஒரு சோதனை செல்வம். இது ஒரு சோதனை. பொருளாதாரம் இருக்கிறதே, அது ஒரு பெரிய சோதனை. ஏன்னு சொன்னா, இந்த மாதிரி சோதனைகளை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருப்பவர்கள் தான் இந்த மார்க்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள். நம்மை உரசி பார்க்கின்ற பொழுது சோடை போகாதவர்களாக, இந்த மார்க்கத்தை விட்டு பிறண்டு விடாதவர்களாக இருக்க முடியும். முதல்ல நாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சந்திக்கின்ற இந்த சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதுல மிக முக்கியமான சோதனை என்ன தெரியுமா? செல்வம் குறித்த சோதனை. அதுதான் மார்க்கத்தையே காலியாக்கிறோம், சின்னா பின்னமாக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நாம திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கலாம். மா திபானி ஜாய் ஆனி, இரண்டு பசியுடைய ஓனாய் உர்சிலாஃபி கனமின், ஆட்டு மந்தைகளில் நுழைகிறது. உள்ளே வருமானால் பி அஃப்ஸத லஹா, அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், வேட்டையாடும். அதைவிட மோசமானது எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மின் ஹிர்சில் மரி அலல் மாலி வலி ஷரஃபில் தீனி. ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை பற்றிய பேராசை வருமானால் அது மார்க்கத்தையே நாசமாக்கிவிடும். இது எந்த அளவிற்கு இருக்கும் தெரியுமா? பசியுடைய இரண்டு ஓநாய்கள் ஆட்டு மந்தையில் நுழைந்தால் என்ன மாதிரியான நிலையை ஏற்படுத்துமோ அதைவிட மோசமான நிலையை பொருளாதார மோகத்தை கொண்ட ஒரு மனிதன் மார்க்கத்தை நாசமாக்கி விடுவான். மார்க்கத்தையே அழித்து விடக்கூடியதுதான் இந்த பொருளாதாரம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான சோதனை. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சோதனையை பொறுத்த வரைக்கும் அதை எதிர்கொள்வதிலே மிகவும் சாதுரியமாக நாம் இருக்க வேண்டும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா. அஹ்மது என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 17471வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை வந்தது.
வஃபித்னது உம்மதி, என்னுடைய உம்மத்திற்குடைய சோதனை எதுவென்று சொன்னால் அல்மால், பொருளாதாரம், செல்வத்தை பற்றிய சோதனை தான். இதை எதிர்கொள்ளணும், முக்கியமான சோதனை இது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது 8வது அத்தியாயம் 28வது வசனத்தில் சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனைகள் தான். பொருளாதாரம் பொருளாதாரம்னு தேடி திரியக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதை சோதனை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, இந்த சோதனையை பொறுத்தவரை பொருளாதாரம் இழக்கப்படுகிற பொழுதுதான் சோதனை என்று நாமெல்லாம் தப்பு கணக்கு போட்டு வைத்திருக்கிறோம். திடீர்னு நல்லதொரு நிலையில சம்பாதித்து கொண்டிருந்தோம், நஷ்டம் வந்து விட்டது, இதை சோதனை என்று நினைக்கிறோம். இதை விட மிக முக்கியமான ஒரு சோதனை இருக்கிறது. பொருளாதாரம் வர வர அதுவே ஒரு சோதனை. ஒருவனிடம் பொருளாதாரம் குவிகிறது என்று சொன்னால் அங்கே அவன் சோதிக்கப்படுகிறான். எப்படி தெரியுமா? இவன் இந்த பொருளாதாரத்தை தவறான வழியிலே சம்பாதித்தானா, நல்ல வழியில் சம்பாதித்தானா என்ற கேள்வி இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கின்ற இடைப்பட்ட காலகட்டத்திலே அல்லாஹுவை மறந்து செய்தானா அல்லது அல்லாஹுவை நினைத்துத்தான் இதை செய்தானா என்ற கேள்வி இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தைக்காக வேண்டி உரிய முறையில் இவன் வசதி படைத்ததற்கு ஜக்காத் வழங்கினானா என்ற கேள்வி இருக்கிறது. உபரியான தான தர்மங்களை செய்தானா என்கின்ற கேள்வி இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு வணக்க வழிபாடுகளில் செலவு செய்து செய்யப்பட வேண்டிய வணக்கங்களை நிறைவேற்றினானா? ஹஜ் என்ற கிரியை நிறைவேற்றுவது, குர்பானி என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவது, இதற்கெல்லாம் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அதற்கு இவனுடைய பொருளாதாரத்தை அர்ப்பணித்தானா என்கின்ற கேள்வி வரும். இந்த பொருளாதார விஷயத்துல இவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அதை செலவழித்தானா, மனைவிமார்களுக்கு கொடுத்தானா, தன் பிள்ளைகளுக்கு வழங்கினானா அல்லது கஞ்சத்தனம் பிடித்து வாழ்ந்தானா என்ற கேள்வி வரும். இவன் இந்த பொருளாதாரத்தை தீய வழியிலே செலவு செய்கிறானா அல்லது வீண்விரயம் செய்கின்றானா என்ற கேள்வி வரும். இந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு யாருக்காவது தர்மம் செய்திருப்பானேயானால் அதை சொல்லி காட்டி பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறானா என்ற கேள்வி வரும். இந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு யாருக்கு தர்மம் செய்தானோ அவர்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறானா என்ற கேள்வி வரும். இந்த பொருளாதாரத்தை இன்னும் இன்னும் அதிகம் வேண்டுமென்ற போதுமென்ற மனநிலை இல்லாமல் பேராசை கொண்டு திரிகிறானா என்ற கேள்வி வரும். இந்த பொருளாதாரம் கிடைத்ததற்காக படைத்த ரஹ்மானுக்கு நன்றி செலுத்தினானா அல்லது இது போதுமானதல்ல, இறைவன் தன்னை கைவிட்டு விட்டதாக புலம்பிக் கொண்டிருக்கிறானா என்ற சோதனை வரும். பொருளாதாரம் ஒருவனுக்கு கிடைக்கிறது என்றால் ஏராளமான சோதனைகளும் இருக்கின்றது. கிடைச்சாலும் சோதனை, நம்மிடமிருந்து பறிபோனாலும் சோதனை. நமக்கு பொருளாதாரம் வருகிற பொழுது இவன் யார்? எல்லா மக்களிடத்தில் பரஸ்பரமாக பழகியவன், பணக்காரனாகி விட்டான். என்னடா ஆச்சு? புதுசா ஒரு பணக்காரன் ஊருக்குள்ள வந்திருக்கிறானே, யாரையும் ஏறெடுத்து பார்க்காம முகத்தை திருப்பி கொண்டு அகந்தையோடும் ஆணவத்தோடும் நடந்து கொண்டிருக்கிறானே, இவனை இப்படிப்பட்ட குற்றவாளியாக மாற்றியது எது? இந்த காசு. எவ்வளவு பெரிய சோதனை! இவ்வளவும் இந்த பொருளாதாரத்தில் உள்ளடங்கி இருக்கிறது. இப்படியும் பொருளாதாரம் கிடைப்பதும் சோதனை, பொருளாதாரம் நம்மிடமிருந்து பறிபோவதும் சோதனை. பொருளாதாரம் நம்மிடமிருந்து பறிபோகுதுன்னு வைங்க, அந்த நேரத்தில் இவன் என்ன செய்கிறான் என்று அல்லாஹ் நம்மை பார்க்கிறான். பொறுமையோடு இருக்கிறானா, சகித்து கொண்டிருக்கிறானா, அல்லது இந்த பொருளாதாரத்தை டேலி பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி வட்டிக்கு கடன் வாங்குகிறானா, ஹராமான வழியிலே பொருளாதாரத்தை கடன் பெறுகிறானா? எப்படியாவது ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுமே, நம்ம ஏழை ஆயிட்டமே, நம்ம நஷ்டப்பட்டுட்டோமே, நம்ம குடும்பத்துல நமக்குன்னு இருக்கிற கௌரவம், கண்ணியம், மதிப்பு, அந்தஸ்து எல்லாம் போயிருமே என்பதற்காக வேண்டி வட்டிக்கு கடன் வாங்கியாவது நம்முடைய ஸ்டேட்டஸை தக்க வைக்க வேண்டும் என்று களம் கண்டு கொண்டிருக்கிறானா என்று சோதிக்கப்படுகிறான். இந்த பொருளாதாரத்தை இழந்துவிட்ட காரணத்தினால் போய் யாசகம் கேட்டு கண்ணியத்தை, சுயமரியாதையை இழந்து கொண்டிருக்கிறானா என்றும் சோதிக்கப்படுகிறான். பொருளாதாரத்தை தக்க வைக்க வேண்டும், இழந்து விட்டோம், விரைவாக மீண்டும் பணக்காரனாகிவிட வேண்டும் என்பதற்கு தீய வழியில், ஹராமான வழியிலே சம்பாதிக்க போகிறானா என்றும் சோதிக்கப்படுவான். பொருளாதாரம் தனக்கு போய்விட்டதே, நாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறோம், வணக்க வழிபாட்டில் தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். நம்மிடத்தில் பொருளாதாரம் என்னவென்றால் அப்படியே கடல்ல கரைந்த மண்ணாக போய்விட்டது. ஆனால் ஒருவன் அல்லாஹ்வை வணங்கவில்லை, நிராகரித்திருக்கிறான், இறைவனை எதிர்த்து பேசுகிறான், இறைவனுடைய அருள் வளங்களை நிராகரித்து பேசுகிறான், அவன் பெரிய பணக்காரனாக இருக்கிறான், செல்வந்தனாக இருக்கிறான், மக்களிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறான், இவனெல்லாம் பெரிய ஆளா இருக்கிறான், நாமெல்லாம் சின்ன நிலைக்கு போயிட்டோம் என்று மற்றவர்களை பார்த்து பொறாமை கொண்டிருக்கிறோமா? நம்முடைய உறவுக்காரர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய நண்பர்கள் அவர்களும் சமமான ஒரு பணக்காரர்களாக இருக்கிற பொழுது, அதே நிலையில் நாமும் இருக்கிற பொழுது, இரண்டு பேரும் சம நிலையிலே பயணிக்கிற பொழுது எந்த விதமான போட்டி பொறாமை இல்லாத நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்முடைய குடும்பத்தில் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ
ஒரு நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போவானே, ஆனால் அவனுடைய அந்த நிலையை பார்த்து ஜீரணிக்க முடியாதவர்களாக உடன் பிறந்தவர்களே மாறுவார்கள். அவன் பணக்காரனாகிவிட்டான், நம்மோடு பிறந்தவன், நம்மை விட திறமையில் கம்மி, படிப்பறிவில் கம்மி, இவன் எப்படி பணக்காரன் ஆயிட்டான், இவன் எப்படி இந்த அளவிற்கு செல்வத்தில் முன்னேறி கொண்டே போகிறான் என்று அதை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறானா? இந்த இடத்தில் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு சுருக்குகிறான், தான் நாடியவர்களுக்கு விசாலமாக கொடுக்கிறான் என்று நினைக்கிறானா, அல்லது இவன் எப்படா பணக்காரன் ஆனான் என்று பொறாமைப்படுகிறானா என்றும் சோதிக்கப்படுகிறான். இந்த சோதனையிலே நாம் சரியான முறையில் இருந்தால் இந்த மார்க்கத்தில், இந்த இறை நம்பிக்கையில் நாம் நீடித்திருக்க முடியும். இதிலே தவறி ஸ்லிப்பாகி விட்டோமே ஆனால் இது ஒட்டுமொத்த ஏக இறைவனின் நம்பிக்கையை, அந்த ஓரிரை நம்பிக்கையை சிதைத்து சின்னாபின்னமாக்கிவிடும் என்பதை மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்ப இது போன்ற இழப்புகளை நாம் எப்படி எதிர்கொள்வது? கடுமையான பொருளாதார நெருக்கடி என்று நம்முடைய வாழ்க்கையில் வந்து உரசி பார்க்கிற பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான வழிமுறைகளை மார்க்கம் தெள்ளத் தெளிவாக போதித்து கொடுத்திருக்கிறது. நாம் அத்தனை பேரும் செல்வந்தன் என்றால் யார் என்பதை முதலில் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய செய்தி 6446 ஹதீஸாக பார்க்கலாம். லைசல் கினா பிகஸ்ரத்தில் மால், பொருளாதாரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, இது செல்வந்தனுக்கான செல்வத்திற்கான அளவுகோல் அல்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸி, உண்மையான செல்வந்தன் யார் என்று சொன்னால் போதுமென்ற மனம் தான் உண்மையான செல்வம் என்று சொன்னார். போதுமென்ற மனம், எதையும் ஏற்றுக்கொள்வது, எதையும் சகித்துக் கொள்வது, எதற்கு ஏற்றவாறும் நாம் நம்மை அமைத்துக் கொள்வது, அதுதான் அந்த பிளெக்சிபிலிட்டி தான் இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட சோதனைகளையும் எதிர்கொள்ள முடியும். இந்த பிளெக்சிபிலிட்டி என்பது கொள்கையில் அல்ல, கொள்கையில் சமரசம் அல்ல, நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிற வாய்ப்பு வசதிகளை, சோதனைகளை எதிர்கொள்வதில், ஏற்றுக்கொள்வதில், சகித்துக் கொள்வதில், அதில் ஒத்துப்போகிற தன்மைதான் ஒரு நல்லதொரு கொள்கை உறுதியை நமக்கு கொடுக்கும். வரலாற்றிலே புரட்டி பார்ப்போம், எத்தனையோ வரலாறு, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்கு காட்டி தந்திருக்கிற அறிவுரைகளை பாருங்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சத்தை இழந்திருப்போம், ரொம்ப பெரிய நஷ்டமெல்லாம் இல்லை. ஒரு மாசம் ஊரடங்கு போட்டாங்க, பொருளாதாரம் குறைஞ்சு போச்சு, இருக்கிற சேமிக்கப்பட்ட பொருளாதாரம் எல்லாம் செலவா போச்சு. இனி அடுத்து நாம் ஓரளவுக்கு எழுந்து நிற்க முடியும் என்றால் ஒரு வருஷம் கஷ்டப்படணும். ஆமா, கஷ்டப்படத்தான் வேணும். ஊரடங்குல அடிதான், பொருளாதாரத்தில் பெரிய சுமைதான், சிரமம் தான். என்ன செய்வது? இத்தனை நாட்கள் வரவு வந்து கொண்டே இருந்ததே, அதை எப்படி கழித்திருந்தோம், இப்பொழுது செலவு வந்து கொண்டே இருக்கிறது, எப்படி கழிக்க வேண்டும்? இரண்டையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். நபிமார்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவர்களுடைய அமைப்பு இருந்தது. ஒரு கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியினுடைய மகனார், சின்னம் சிறு பிராயத்தில் அவரை தன்னுடைய சகோதரர்கள் பொறாமையின் காரணத்தினால் கொண்டு போய் பாலுங்கணத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. அந்த கிணற்றிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் கொண்டு போய் சந்தையில விற்பனை செய்து விட்டது. அரசவையிலே எடுத்து வளர்க்கப்பட்டார் யூசுப். எப்படி வளர்ந்திருப்பார் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவருக்கு இல்லாத உணவா, அவருக்கு கிடைக்காத உடைகளா, அவருக்கு இருக்காத இருப்பிடங்களா, அவர் சென்று வர வாய்ப்பு வசதிகள் அல்லவா, எல்லாம் பரக்கத்தா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அந்த வீட்டில் உள்ள அந்த பெண், அந்த எஜமானி இந்த யூசுஃபை தவறான வழிக்கு அழைத்த பொழுது அவர் அந்த தவறுக்கு இணங்காத காரணத்தினால் அநியாயமான முறையிலே சிறையிலே அடைக்கப்படுகிறார். அந்த சிறையில் அடைக்கப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டது? என்ன ஒரு நாள் 2 நாள் போயிட்டு ஜாமீன்ல வெளிவருவதா, அல்லது 1 வருஷம் 2 வருஷமா? அந்த சிறையில் பல ஆண்டுகள் இருந்தார்களே. எப்படிப்பட்ட இளமை பருவத்தில் வாழ்ந்து வந்தவர் அவர். அரசவையில எப்படி உணவு உண்டிருப்பார், சிறையில் எப்படிப்பட்ட உணவு கிடைக்கும்? அரசவையில் எப்படி நிம்மதியாக உறக்கத்தை கழித்திருப்பார், சிறையில் எப்படி உறக்கம் கிடைக்கும்? அரசவையில் எப்படி உடைகள் கிடைத்திருக்கும், சிறைச்சாலையில் எப்படி உடை உடுத்தியிருப்பார்? எல்லா விஷயங்களையும், எல்லா வசதிகளையும் அனைத்தையும் இழந்த நிலைதான் சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில இருந்து கொண்டு ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, அந்த பெண்கள் எந்த பாவமான காரியத்திற்கு என்னை அழைக்கிறார்களோ அதை விட இந்த சிறைச்சாலை எனக்கு சிறந்தது என்றாரே. இப்படி இத்தனை ஆண்டுகள் பழக்கப்பட்டவர், வசதியான ஒரு வாழ்க்கையில் தன்னை வசமாக அமைத்து கொண்டவர் திடீரென்று சிறைச்சாலையில் வந்து விழுந்ததற்கு பிறகு அதையும் உட்கொள்ளுகிறார் என்றால், ஏற்றுக்கொள்கிறார் என்றால்,
அதையும் சகித்துக் கொள்கிறார் என்றால் இந்த பக்குவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம், துன்பமும் இன்பமும். நமக்கு வியாபாரம், பொருளாதாரம் குவிந்து கொண்டே வருகிறது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் நல்லபடியாக இருக்கிறோம். திடீரென்று கரைந்து கொண்டே போகிறது, அதை இழக்கும் போதெல்லாம் இது அல்லாஹ்விடமிருந்து ஏற்படுகிற சோதனை என்று அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் ஒரு அரசவையில ஃபிரௌனுடைய அந்த தலைமையில இவர் எடுத்து வளர்க்கப்படுகிறார். வளர்ப்பு பிள்ளையாக எடுத்து வளர்க்கப்பட்டார் இந்த மூசா. ஒரு அரசவையில வளர்ந்த புள்ளை எப்படி வளர்ந்திருக்கும், எப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு இருந்திருக்கும். ஃபிரௌன் அந்த நாட்டினுடைய பேர் அரசனுடைய வீட்டு பிள்ளை எப்படி இருக்கும். அவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையை இளமை காலம் வரைக்கும் சந்தித்த ஒருவர் ஒரு அவசரமாக, ஒரு ஆவேசமாக, அறியாமையிலே செய்த ஒரு தவறுக்காக அறியாமையில் கோபப்பட்டு ஒருவரை அடித்து விடுகிறார். அவர் இறந்து விடுகிறார். ஆஹா, இந்த கொலைப்பொழி நம் மீது வந்து விட்டதே என்று ஊரை விட்டே மதீன் என்ற ஊருக்கு சென்று விடுகிறார். அந்த ஊருக்கு சென்ற நேரத்திலே ஒரு முதியவர் தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்கிறார். மூசாவிடத்திலே ஒரு ஒப்பந்தம் பேசுகிறார். அந்த ஒப்பந்தம் என்ன? 8 ஆண்டுகள் நீ என்னிடத்திலே கூலிக்கு வேலை செய்ய வேண்டும். அப்படி 8 ஆண்டுகள் கூலிக்கு வேலை செய்ய வேண்டும். இன்னும் 2 ஆண்டுகளாக பூர்த்தி செய்தால், எதை வைத்து வேலை செய்தாரோ ஆடுகள் என்றால் அந்த ஆடுகளோடு இவரும் அதை உடைமையாக்கி கொள்ளலாம். ஆக 10 ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் அரசவையில் இருந்தவருக்கு இது வசதிக்கு வருமா? வாய்ப்புக்கு வருமா? அவர் சிறு வயசிலிருந்தே மூட்டை தூக்கி பிழைத்தவரா? அவர் தள்ளுவண்டி இழுத்தவரா? கைவண்டி இழுத்து கஷ்டப்பட்டவரா? அன்னாடு காட்சியா? இல்லையே. அவர் எப்படி இருந்தவர்? பெரிய அரசவையில் அல்லவா இருந்தவர். அப்படிப்பட்டவர் ஒரு கொட்டகையில் இருந்து கொண்டு கூலி வேலை பார்ப்பதா? 8 ஆண்டுகளா 10 ஆண்டுகளா சமாளித்தாரே, சந்தித்தாரே, உழைத்து சாப்பிட்டாரே. 10 ஆண்டுகள் கடந்து தன் குடும்பத்தோடு அந்த ஊரில் இருந்து வெளியேறினாரே. எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை இருந்ததோ அதே மாதிரியான நிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம மக்களிடத்துல எப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது. எல்லாரிடத்திலையும் பழகிறோம். பழகிற பழக்கமே பணக்காரர்களிடத்திலே பழகுவார்கள், ஏழைகளிடத்திலே பழக மாட்டார்கள். என்னைக்கு இவன் ஒரு குறிப்பிட்ட பசை இருக்கிற இடத்துல தான் ஒட்டுவேங்கிற அடிப்படையில் பணக்காரர்களோடு தான் பழகுவேன் என்று போவானையும் அதோட ஆள் அழிஞ்சான். மக்களிடத்தில் சமமாக பழகக்கூடிய மட்டும்தான் தப்பிப்பான். ஏழைகளோடும் பழகுகிறான். இவர்களின் கஷ்ட நஷ்டம் என்னவென்று தெரியும். அதை அவர்கள் எப்படி சகித்து கொண்டிருக்கிறார்கள் என்னவென்று இவனுக்கும் புரியும். பணக்காரர்களோடவே பழகினான் வைங்க, இவன் பொருளாதாரத்தில் பின்தங்கியவனா இருந்தாலும் பொய்யை சொல்லியாவது ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுவான். ஒரு பெருநாளுக்கு துணி எடுக்கிற விஷயத்துல கூட எல்லாரும் எடுத்துட்டாங்க, நாம எடுக்கலன்னா நமக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சிருவாங்களோ, பொருளாதாரத்தில் பின்தங்கியவன் நினைச்சிருவாங்களோ, நம்மளை சீப்பா நினைச்சிருவாங்களோ, நம்மளை ஒரு மாதிரி ஒதுக்கிடுவாங்களோ என்பதற்காகவே ஒரு வகையான பகட்டு பந்தாவுக்காக என்ன செய்வான்? கடன் வாங்கியாவது இந்த வேலையை செய்வான். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகிறோம், எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக. ஒரு அரசவையில ஒரு இளவரசனை போன்று வாழ்ந்தவர்கள் அங்கே போய் கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் வரலாற்றில் நமக்கு இவர்கள் முன்னோடிகள். லக்கது கானஃபி கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப்ங்கற அல்லாஹ் இவர்களுடைய வரலாறுகளில் இருந்து அறிவுடைய மக்களுக்கு படிப்பினைகள் இருக்கிறதுங்கிறான். அப்ப படிப்பினைகளை பெறக்கூடிய சமுதாயமாக மூசா நபியை பற்றி வரலாறை கேட்கின்றோம் என்று சொன்னால் இது போன்ற படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில பாடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? இவ்வளவு ஏன், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவர். கதீஜா அம்மையார் அவர்களோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு செல்வந்தன் மக்கா நகரத்திலே அவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இந்த மார்க்கத்தை ஏற்றதற்கு பிறகு மக்களிடத்திலே எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டத்திலே அவ்வளவு எதிர்ப்புகள். மதீனாவுக்கு வந்து இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து நின்றார்கள். 3 மாதங்கள் வீட்டில் அடுப்பெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் பக்கத்து அன்சாரிகளிடமிருந்து பாலையும் பேரிச்சை பழங்களையும் சாப்பிட்டு வாழ்க்கையை நடத்தியவர். அடுத்த வேளை உணவுக்கு என்ன நிலை என்கின்ற கேள்விக்குறி நபிகள் நாயகத்திடம் இருந்ததா இல்லையா? நம்ம யாருக்காவது இந்த நிலை இருந்ததா? யோசிச்சு பாருங்க. நம்ம யாருக்காவது இன்றைக்கு நாம் எல்லாரும் இஃப்தாரை முடிச்சுட்டு நைட்டு வந்தாச்சு, இப்போ இதற்கு பிறகு என்ன செய்வோம்? போய் இரவில் தூங்க போகிறோம், சாப்பிடாமலாம் தூங்கிடுவோம். அவ்வளோ பேரும் இதற்கு பிறகு ஒரு ஃபுல் கட்டு கட்டி அதற்கு பிறகு சகரை எதிர்நோக்கி இருப்பவர்களாக இருப்போம். ஆனால் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமை என்ன, நம்முடைய நிலைமை என்ன? அடுத்த வேளை உணவு இருக்கிறதா என்று யாராவது கவலைப்பட்டிருக்கிறோமா? அடுத்த வேளையில் அடுத்த நாளுக்கே இருக்கும், அடுத்த வாரத்திற்கும் இருக்கும், அடுத்த மாதத்துக்கு கூட நம்ம வீட்டில் இருக்கும். அப்படி இருக்கு பொருளாதாரம், அப்படி இருக்குது உணவு வகைகள். நாம சேகரித்த காய்கறிகள்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணியாச்சு, ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக காலி பண்ணுங்கன்னு வரும் பொழுது ஓ இத்தனை காய்கறிகள் வாங்கி வச்சிருக்கிறோமோ, எடுத்து சமைச்சிடலாமே என்று பார்க்குற அளவுக்கு சேமித்து வச்சிருப்போம். ஆனால்
நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக் ஆல முஹம்மதின் கூத்தா, இறைவா முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கு இரவு உணவில் பரக்கத் செய்வாயாக. அடுத்த இரவு உணவு இருக்குதே அதுக்கு பரக்கத் செய்வாயாக என்று கேட்பார்களேயானால், அடுத்த வேளை உணவு அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்களேயானால் நாமெல்லாம் ஏமாத்திரம். யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த பொருளாதார இழப்புகள் எப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு வந்தாலும் சரி, அதை எதிர்கொள்ளுகிற விஷயத்துல பிளஸ் மைனஸ் இரண்டையும் சமமாக எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு பார்க்கிறோம், சமூக வலைதளங்களில் வலம் வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். கேட்குறாங்க, சின்னஞ்சிறு பிள்ளைகள்கிட்ட கேட்குறாங்க, சிரியா போன்ற நாடுகளில் வசிக்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறுமிகள் அவர்களிடத்தில் கேட்குறாங்க, எல்லாத்தையும் இழந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பல மாதங்களாக வலம் வந்த வீடியோக்கள். இந்த பெருநாளுக்கு உனக்கு என்ன வேணும்? ஒருவேளை சோறு வேணும்னு அந்த பிள்ளைங்கள் கேட்டுச்சு. அந்த மாதிரியா நாம இருக்கிறோம். சில பேர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு செருப்பு வேணும்னு கேட்குது, ஒரு துணி வேணும்னு கேட்குது. ஒரு பிள்ளை கேட்குறாங்க, என் தகப்பன் வேண்டும் என்று கேட்கிறது. தகப்பனை இழந்த பிள்ளை சொல்லுகிறது. இந்த நிலைமையில நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை வசதிகளை பாருங்கள். நாம் ஒரு மொசைக் வீட்டில் இருப்போம், அல்லது சிமெண்ட் தரையாக இருக்கும், அல்லது நம்ம இடத்துல ஒரு வகையான ஒரு மார்பிள் வீடாக கூட இருக்கும். இந்த நேரத்தில் நமக்கு ஏற்படுகிற ஒரு இழப்பை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், அதை வெல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அழகான ஒரு வழியை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கலாம், 7619 செய்தி. உன்னுரு இலாமன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழ்நிலையில உள்ளவங்களை பாருங்க. வலா தந்துரு ஃபௌகக்கும், உங்களுக்கு மேல்நிலையில உள்ளவங்களை பாத்துறாதீங்க. எந்த துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றாலும், செல்வம் மட்டுமல்ல, எந்த துன்பங்கள், குறைகளை, கஷ்டங்களை, நஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நாம பார்க்க வேண்டியது நம்மளை விட மேல உள்ளவனை கிடையாது, நம்மளை விட கீழே உள்ளவனை. எல்லோருக்கும் அவர்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்கள் இருந்தே தீருவார்கள், இருப்பாங்க. நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்கள் யார்? அவர்களை விட நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறோம் என்று இருப்போமையானால் பேராசையும் வராது, செல்வத்தை இழந்ததற்கான கவலையும் வராது. இந்த மார்க்கத்தில் இறைவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில நாம் முறையாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் இருப்பதற்கான வழின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருளுக்கு நம்பிக்கை இழக்காம இருக்கணும்னு சொன்னா, நம்மை விட மேல உள்ளவனை பார்க்க கூடாது, கீழே உள்ளவனை பார்க்கணும். நம்ம வீடு ஒரு சிமெண்ட் தரையா இருக்குதா, வீடே இல்லாதவன் எப்படி இருக்கிறான் என்று சிந்திச்சு பார்க்கணும். டைல்ஸ் வீடா இருக்குதா, மார்பிள்ல உள்ளவனை பார்க்க வேண்டாம், சிமெண்ட் தரையில இருக்கிறவனை பாருங்க. மார்பிள் வீடாக இருக்குதா, அதை விட உயர்ந்த நிலையில பளிங்கு கற்களோடு யாரையும் பார்த்துட வேண்டாம், அதை விட கீழ்நிலையில் உள்ளவங்களை பார்க்கணும். ஒவ்வொரு தருணத்திலிருந்தும் கீழ்நிலையில் பாருங்கள். நம்முடைய உடைகள் எத்தனை இருக்கிறது, உடையே இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். நம்முடைய வீடுகளில் பார்த்தால் எத்தனை விரிப்புகள் இருக்கிறது, போர்வைகள் இருக்கிறது, தலையணைகள் இருக்கிறது, கட்டில் மெத்தைகள் இருக்கிறது. எதுவுமே இல்லாமல் பிளாட்பாரத்தில் உறங்கிக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்காதது எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறானா இல்லையா? நமக்கு உணவு வகைகள் ஏராளமாக இருக்கிறது, எந்த உணவும் இல்லாமல் தண்ணீரை குடித்துக் கொண்டு கடப்பவர்களும் இருக்கிறார்களா இல்லையா? இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய தங்குமிடங்களை பார்த்தால், இந்த ரூம்ல தூங்குறதா, அந்த ரூம்ல தூங்குறதா, மாடியில தூங்குறதா, பால்கனியில தூங்குறதா என்று தூங்குவதை எந்த இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு ஏராளமான இடங்கள் இருந்திருக்கும். ஆனால் எத்தனையோ பேர் இருப்பதற்கு இடமில்லாத காரணத்தினால் எங்கெங்கோ உறங்கிக் கொண்டிருப்பவர்களை பார்க்கிறோம். ஓரமான ஒரு சம்பவம், பரிதாபமான ஒரு நிலை என்ன? மகாராஷ்டிராவில் ஒரு 17 வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள், வேலைக்காக வந்தவர்கள், ஊருக்கு போகணுங்கிறதுக்காக வேண்டி அந்த அவுரங்காபாத்தில் ரயில் பாதையில் போய்கிட்டு வராங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ரயில் இயக்கமெல்லாம் நிப்பாட்டியாச்சு. இந்தியா முழுக்க ரயில் இயக்கம் நின்று போச்சு. அப்போ இரவு நேரம் வந்து விட்டது, உறங்கணும். என்ன பண்ணுறது? சுற்றிலையும் காடு, காட்டில் போய் உறங்க முடியாது, அவர்களுடைய உயிருக்கான பாதுகாப்பு இருக்காது, விஷ ஜந்துக்கள் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி ரயில்வே ட்ராக் இருக்குது, அது ஓரளவு படுப்பதற்கு ஒரு வசதியாக இருக்கும் என்று அவர்கள் பார்த்தார்கள். அதில் படுத்தவர்கள் 17 பேர் இறந்து போனார்கள். சரக்கு ரயில் மோதி இறந்து போனார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதில் எத்தனையோ படிப்பினைகள் நமக்கு கிடைத்தாலும் ஒரு கணத்தில் யோசிச்சு பாருங்க, அவர்கள் தூங்குவதற்கு அந்த ரயில் ரோடு மட்டும்தான் கடைசியில் அவர்கள் கிடைச்சிருக்கிற இடம். அந்த நிலையிலா நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு உறங்கி கொண்டிருக்கிறோம் என்று பாருங்க. அல்லாஹ் நம்மளை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறான்னு பாருங்க. இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கும்? கட்டில் இருக்கும், அது மரக்கட்டில் இருக்கும், இரும்பு கட்டில் இருக்கும், சோஃபா இருக்கும், மற்ற வசதி வாய்ப்புகள் இருக்கும்,
எங்கே உறங்கலாம், எப்படி உறங்கலாம் என்பதில் 1000 குழப்பங்களையும், அதிலே பல வகை தொல்லைகளையும், அதில் போதுமான திருப்தியற்ற நிலைகளையும் புலம்பல்களையும் எடுத்துரைத்து கொண்டிருப்போம். ஆனால் எதுவுமே இல்லாமல் ரோட்டோரத்தில் உறங்கிக் கொண்டிருப்பவர்களாக, பாதைகளில் உறங்கிக் கொண்டிருப்பவர்களாக, இது போன்ற ரயில் இந்த இருப்பு பாதைகளில் உறங்கிக் கொண்டிருப்பவர்களாக மக்களை பார்க்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை விட ஏராளமான வசதி வாய்ப்புகளை நம்ம கொடுத்திருக்கிறானே, இதற்கு நாம் நன்றி செலுத்தினோமா? இதற்கு நாம் எந்த அளவிற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா, நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கொடுப்பதை கொடுத்து கொண்டே இருப்பான் என்கின்ற நம்பிக்கையில, அல்லாஹ் மீதான அந்த உறுதிப்பாட்டில் எந்த விதமான சிதைவோ நிலை குலைவோ ஏற்படாது. நாம் இறைவனை நம்புகிறோம் என்பதை உரசி பார்க்கின்ற இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சோதனையில அழகா ஜெயிச்சிடலாம். இதற்கான இன்னும் சில வழிமுறைகளை நமக்கு நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. எப்படிப்பட்ட வழிமுறை? ஒரு சோதனை நமக்கு வருதுன்னு வைங்க, அந்த நேரத்தில் நாம் நினைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நம்மளை கைவிட்டான்னு நினைச்சிடக்கூடாது. எல்லாரும் செய்யற முதல் தப்பு என்ன தெரியுமா? நமக்கு ஒரு சோதனை வருது, ஏதோ ஒரு கஷ்டம் வருது, வந்த உடனே அல்லாஹ் நம்மளை கைவிட்டான்னு நினைக்கிறோம். ஆனால் அதான் தப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரா, யாருக்கு அல்லாஹ் நல்லதை நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ, யூசிப் மின்ஹு, அவனை சோதிப்பான். என்னைக்கு நமக்கு சோதனை வருதோ அல்லாஹ் நமக்கு இப்ப நல்லதை நாடுகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டோமையானால் இந்த சோதனைகளில் துவண்டு போக வேண்டிய சூழல் வராது. இன்னொரு வழிமுறையும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. என்ன? செல்வமாக இருந்தாலும் சரி, இன்ன பிற வளங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் யாருக்கு எப்போது எப்படி நாடுகிறானோ அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதை தடுப்பவன் யாருமே கிடையாது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் சொல்லக்கூடிய திக்ருல முக்கியமானது என்ன? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத், இறைவா நீ வழங்குபவதை, நீ கொடுப்பதை தடுப்பவன் ஒருவனும் இல்லை, எவனாலையும் தடுக்க முடியாது. ஒலா மோத்திய லிமா மனஅத், நீ தடுத்ததை எவனாலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் ஒன்றை கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டா எவன் என்ன செஞ்சாலும் சரி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ் ஒன்றை கொடுக்க வேண்டும் முடிவெடுத்துட்டா எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை எவன் கட்டவிழ்த்தாலும் சரி அது நமக்கு வந்து சேர்ந்தே தீரும். எதுவும் நடக்கும், இறைவன் நாடினால் அது நடந்தே தீரும். இதுல மட்டும் நாம் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கணும். ஒரு கட்டத்துல ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து யாசகம் கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து சற்று கீழே இருக்கின்ற சில பேரிச்சம்பழங்களை எடுத்து அவரை கூப்பிட்டு, ஹுத்ஹா, இந்தா இதை பிடிச்சிக்க, லௌலம் தத்திஹா, இந்தாப்பா இந்த பேரிச்சம்பழத்தை பெறக்கூடிய இந்த இடத்துக்கு நீ வராமல் இருந்திருந்தாலும் கூட அத்தத்துக்க இந்த பேரிச்சம்பழங்கள் உனக்கு வந்து சேர்ந்திருக்கும். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. நீ இந்த அருளை தேடி வராமல் இருந்தாலும் சரி, இந்த அருள் உனக்கு கிடைக்கும்னு அல்லாஹ் நாடி இருந்தால் அது உன்னை தேடி வரும். இதுதான் யதார்த்தம். இப்படிப்பட்ட ஒரு யதார்த்தத்தை ஒவ்வொருவரும் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மீதான நம்பிக்கையில இதை பிரதிபலிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல நாம 3240வது செய்தியாக பார்க்கலாம். இதை நம்முடைய உள்ளத்துல ஏந்திக்கணும். அல்லாஹ் நாடினால் அது நடந்தே தீரும். அல்லாஹ் ஒன்றை தடுக்க நினைச்சிட்டான்னா அது கிடைக்கவே கிடைக்காது. இப்படிப்பட்ட நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கை அமைப்போமையானால் இந்த பொருளாதாரம் தொடர்பான சோதனைகள் எப்படி வந்தாலும் சரி, பொருளாதாரம் நமக்கு குவிந்து வந்தாலும் சரி, நம்மிடமிருந்து கழிந்து போனாலும் சரி, அதை எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்